சார். எப்படி இருக்கீங்க சார்? யார் நீங்க? ஏன் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நான் யாருன்னே தெரியலையா சார்? பாவம், தினம் நிறைய பேரை பாக்குறீங்க, மறந்துருப்பீங்க. நான் உங்க அசோசியேஷன் பிரசிடென்ட் நலன் சாரோட பொண்ணு சத்யா, செல்வநாயகி மேடத்தோட மருமக, அவங்க பையன் அர்ஜுனோட மனைவி. அறிமுகம் போதுமா? இங்க என்ன வேலை உங்களுக்கு? எலெக்ஷன் நடந்தப்போ நீங்க தானே அப்ளிகேஷன் வாங்குனீங்க, நீங்க தானே நாமினேஷன் ஆபீசரா இருந்தீங்க. அதெல்லாம் முடிஞ்சு பல நாள் ஆச்சுமா. ஆனா அதுல ஏற்பட்ட பிரச்சனை இன்னும் முடியலையே சார். நான் என் புருஷன் அர்ஜுனோட நாமினேஷன் பேப்பர்ஸ கொண்டு வந்து உங்ககிட்ட தான் கொடுத்தேன். நீங்க தான் அது உங்க கையால வாங்குனீங்க. ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னீங்க. ஆனா மனசாட்சிய கொன்னுட்டு அத மொத்தமா குப்பையில தூக்கி போட்டுட்டு எலெக்ஷன்ல என் புருஷனை போட்டி போடவே நீங்க விடல. மொத்தமா இருட்டடிப்ப பண்ணிட்டீங்க. ஏமா இருமா, ஏன் கத்துற? அதனால அவருக்கு ஏற்பட்ட அவமானம் சொல்லிக்கவே முடியாது. அதுக்கு நியாயம் கேட்டு நான் இப்ப இங்க வந்திருக்கேன். எங்க சார் நான் கொடுத்த நாமினேஷன் ஃபார்ம்? ஏமா, இப்போ உங்க அப்பா தானமா பிரசிடென்டா இருக்காரு, நல்ல விஷயம் தானமா. அதோட போவியா? முடிஞ்ச விஷயத்த கிளறிக்கிட்டு இருக்க. ஏன் புருஷன் தான் நியாயமா பிரசிடென்ட் ஆயிருக்கணும். நீங்க தான் நான் கொடுத்த ஃபார்மை மறைச்சு வச்சு சதி பண்ணிருக்கீங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? யார் சொல்லி செஞ்சீங்க? யாருமா நீ? ஏதோ பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது கூட இல்ல. உங்க கையில தான் நான் பேப்பரை கொடுத்தேன். நான் வாங்கவே இல்ல. சாமி சத்தியமா நான் கொடுத்தேன். உன் பொய் சத்தியெல்லாம் யாருக்கு தெரியும்? சாட்சி இருக்கா? நீ கொடுத்ததையும் நான் வாங்கினதையும் பார்த்த சாட்சி இருக்கா? ஓஹோ, அமைதியா பேசி காரியத்தை முடிச்சிடலான்னு நினைச்சேன். என்ன சண்டைக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. செஞ்ச தப்ப மறைக்க முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நான் உங்களை விட மாட்டேன். என்னம்மா, என்ன மிரட்டுறியா? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஓ அப்படியா? என்ன பண்ண முடியும் நான் கேக்குறீங்க? எஸ்ஐ சார், இப்ப நீங்க வரலாம். போலீஸா?